இந்த இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இலைகளுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் வந்து இது சாப்பிடும்போது வந்து சளி, காய்ச்சல், இருமல் அதெல்லாம் வந்து குணமாகுதுங்க. இந்த தாவரத்தில் வந்து ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபீனாலிக்ஸ், சாப்போனன்ஸ் எல்லாம் இருக்கிறனால இதுக்கு வந்து நிறைய அளவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப்போலிபிடிமிக் ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து கம்மியாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ஆக்டிவிட்டியும் இதுக்கிட்ட இருக்குது. அதாவது நம்ம ஹை பிபி ஆகுது பார்த்திங்களா, ரொம்ப ஹைப்பர் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து குறைச்சி நார்மலாக்கி கொடுக்குது. இந்த செடியில் இருக்கக்கூடிய ஃப்ளோரோக்ளூசினால் அப்படிங்கிற முக்கியமான பொருள் வந்துங்க ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி கொண்டதாக இருக்குது. அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுகளுக்கு வந்து அதை ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பேரசைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அதையும் கொன்று வெளியே ஏற்றக்கூடிய கெப்பாசிட்டி இந்த செடிக்கு இருக்குது. அதாவது இப்போ சொல்ல போனாங்க இந்த உலகத்திலேயே வந்து அதிக அளவில் பேசக்கூடிய ஹைப்பர் லிப்பிடிமியா, ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கிளைசீமியா, அதாவது வந்து ரத்தத்தில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, ஹை பிபி இருக்கிறது, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறது, இதுதான் உலக அளவில் அதிகமாக பேசப்படக்கூடியது. இந்த மூணுக்குமே வந்து இந்த ஒரே கீரை, இந்த முசுமுசுக்கை கீரை ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. அதே மாதிரி உடலுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஏற்படக்கூடிய வீக்கம் எதுவாக இருந்தாலும் அதையும் குணப்படுத்தக்கூடிய பொட்டென்ஷியல் இந்த கீரைக்கு இருக்குங்க. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமங்க கால்நடைகளுக்கும் வந்து நிறையா பிரச்சனைகள், வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, இந்த டெங்கு, மலேரியா அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு பயோ பெஸ்டிசைடாக வந்து பயன்படுது. ஸோ இந்த லீஃப் எக்ஸ்ட்ராக்டை வந்து அரைச்சி தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொசுக்களுடைய லார்வா, பியூப்பா எல்லாத்தையுமே வந்து இது கொன்னுடுதுங்க. அதனால் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் அடிக்கிறதோ சிந்தட்டிக்ஸ் அடிக்கிறதையோ தவிர்த்து பொல்யூஷனையும் நம்ம தவிர்த்துக்கலாம். இது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, ஏர் பொல்யூஷனும் ஆகாது, நம்ம இன்ஹேல் பண்ணும்போதும் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து ஒரு நியூரோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னாங்க, நியூரல் டிஸார்டர் இருக்கு இல்லைங்களா, நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம், அதாவது நரம்பு செல்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய தன்மை, அதை வந்து திருப்பியும் கொண்டு வர முடியாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த செடியினுடைய எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நரம்பு செல்கள் எல்லாத்தையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அதனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்க்கின்சன் டிசீஸ்க்கே கூட ஒரு நல்ல மருந்தாக வந்து இது பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கீரை வந்து பொதுவாக எல்லா இடங்கள்லையும்